GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். யோ இங்க பாரு, யாரு வந்தா என்ன உக்காரியா அப்படின்னு திருச்சி சிவா பேசின பேச்சு திமுகக்குள்ள பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. உடனடியாக மேடையில் செந்தில் பாலாஜி சாரி கேட்டாலும் அதற்கு பின்னணியில் நிறைய காரணங்கள் விரிந்து இருக்கு அப்படின்னு சில விஷயங்கள் பேசப்படுது. அது குறித்து பார்ப்போம். அதே மாதிரி நயினார் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு, நயினார் ஜேபி நட்டா சந்திப்பு, இதெல்லாமே தமிழக அரசியல் களத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்புகளாக பார்க்கப்படுது. இதனுடைய பின்னணியும் 1 மணி நேரம் சந்திச்சுட்டு மரியாதை நிமித்தமான சந்திப்பு நயினார் சொன்னாலும் அதற்கு பின்னணியில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அது குறித்து விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. அந்த பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய சலசலப்புகள்லாம் கூடிய விரைவில் முடிவுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி நயினார் நாகேந்திரன் செயல்பட்டு இருக்காரு. ஏன்னா அக்டோபர் 11ஆம் தேதி அவருடைய பிரச்சாரத்தை தொடங்க போறாரு இல்லையா? அது குறித்து தேசிய தலைமையிடத்தில் ஆலோசிக்கிறதுக்காக இன்னைக்கு பாஜகவுடைய தேசிய தலைவர் நட்டாவை சந்திக்க இருக்காரு இன்னைக்கு சாயங்காலம். அது மட்டும் இல்லாம நாளைக்கு அமித்ஷாவையும் பார்க்க போறதா சொல்றாங்க. இன்னும் எத்தனை நாள் பாஜக தேசிய தலைவராக நட்டாவே இருப்பாரு? அவர் தான் பதவி காலம் முடிஞ்சிருச்சுல. நம்ம ஊர்ல தமிழக ஆளுநர் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போறாரோ அது மாதிரி அவரும் எக்ஸ்டென்ஷன் 2029க்கு முன்னாடி மாத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கும். நயினார் நாகேந்திரன் சந்திப்பு தான் இன்னைக்கு பெரிய பேசு பொருளை மாறி இருக்குன்னு சொல்லலாம். அக்டோபர் 11ஆம் தேதி அவர் பிரச்சாரத்தை தொடங்க போற சமயத்துல தேசிய தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டில் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அவர் எல்லாத்தையும் கூட்டு வந்து அவரோட தலைமையில தான், அந்த தலைவர்களோட தலைமையில தான் அவர் தொடங்க போறாருன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து நிலவலானும். நயினாரோட நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, எப்படியாச்சும் அவங்க எல்லாம் இங்க வரும்போது அந்த மேடையில வந்து பாஜக அதிமுக கூட்டணி தலைவர்கள் எல்லாத்தையும் ஏத்திடணும்னு சொல்லிட்டு ஒரு செயல்பட்டு இருக்காரு. ஆனா அதற்கு என்னென்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்கு? ஏன்னா அந்த ஒரு நோக்கத்தோட தான் தொடர்ந்து கூட்டணிக்குள்ள வந்துடணும்னு சொல்லிட்டு தினகரனோடவும் சரி ஓபிஎஸோடவும் நயினார் நாகேந்திரன் பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் அதை வந்து எடப்பாடி பழனிசாமிட்டையும் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அந்த சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கு? ஏன்னா முன்னாடியே என்ன பேசணும் அப்படின்னா, பாமகவும் கூட்டணியில் சேர போறாங்கன்னு சொல்லிட்டு பேசப்பட்டது இல்லையா? அப்படி பார்க்கப்பட்ட சமயத்துல அக்டோபர் 11க்குள்ள இங்க அந்த கூட்டணிக்குள்ள நடக்கக்கூடிய மோதல்கள்லாம் முடிவுக்கு வந்து பாஜக தேசிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் வரும்போது எல்லாரும் சேர்ந்து ஒரே மேடையை பகிர்ந்துக்குவாங்களா அப்படின்றத வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ சேலத்தில் பிரதமர் மோடியின் பிறந்த நாளை ஒட்டி மினி மாரத்தான் நடைபெற்றுச்சு. அதைத்தான் தொடங்கி வைக்கிறதுக்காக நயினார் போயிருந்தாரு. அதுக்கப்புறம் திண்டுக்கல்ல நிர்மலா சீதாராமன்லாம் சந்திச்சு பேசுறதாக சொல்லப்படுது. இந்த சந்திப்புக்காக, இந்த நிகழ்ச்சிக்காக சேலம் போன நயினார் நாகேந்திரன் பக்கத்தில் ஒரு 8 தானே நம்ம எடப்பாடி என்ன வீடு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போய் சந்திச்சு பேசியிருக்காரு. 1 மணி நேரம் பேசிட்டு வெளில வந்து சொல்றாரு, அது வெறும் மரியாதை நிமித்தமான சந்திப்பு, அரசியல் எதுவும் பேசலன்னு. எல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. தேர்தல் நெருங்கிருச்சு, 1 மணி நேரமா சந்திச்சு பேசுறீங்க, 1 மணி நேரமா மரியாதை நிமித்தமாவே பாத்துருக்கீங்க, அப்ப என்னத்தை பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறதான் விமர்சனமாச்சு. செய்தியாளர்களும் நிறைய கேள்விகள் நயினார் நாகேந்திரன் முன்னாடி வச்சாங்க. அதற்கு முன்னாடி இந்த சந்திப்புல என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த சந்திப்பில் நீங்கள் சொன்ன மாதிரி தீவிரமான அரசியல் பேசப்பட்டுச்சா அப்படின்னா பேசப்பட்டிருக்கு. ஆனால் டிடிவி, செங்கோட்டையன், ஓபிஎஸ் இதை பற்றியான பேச்சுகள் பெரிதளவில் அதில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக நயினாரோட டாஸ்க் என்ன அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அக்டோபர் மாதம் அவர் இப்போ சுற்றுப்பயணம் போகிறார் இல்லையா? உங்கள் ஃபங்க்ஷனுக்கு எப்படி நான் வந்தனோ, உங்கள் சுற்றுப்பயணத்துக்கு எப்படி நான் வந்து தொடங்கி வச்சனோ, அதே மாதிரி ஏன் சுற்றுப்பயணத்துக்கு நீங்கள் வரணும்னே அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காரு. அதை எடப்பாடி பழனிசாமியும் உடனடியாக அப்ரூவ் பண்ணியிருக்காரு. நான் கண்டிப்பா வரேன், ஏன்னா நம்ம எதிரியோட எதிரி நீங்க, அதனால வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி நண்பன் சொல்ல. ஆமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஏன் இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணாங்க செங்கோட்டையனா இருக்கட்டும், டிடிவி, ஓபிஎஸ் இருக்கட்டும் அப்படின்னா, இது வந்து எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கிட்டே பேசிட்டாரு, அமித்ஷா அவருக்கு மெசேஜ் கொடுத்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதற்கு முன்னாடி வரைக்கும் நயினார் நாகேந்திரனுடைய பேச்சை பார்த்தீங்கன்னா, அதிமுக ஒருங்கிணையணும், அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படின்லாம் சொன்னாரு. இப்போ என்ன சொல்றாருன்னா, அதிமுக ஒருங்கிணைகிறது, பிரிந்து தலைவர்கள் சேர்றதெல்லாம் காலத்தின் கையில தான் இருக்கு அப்படின்னு அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டாரு. அப்போ அமித்ஷாவினரான பேச்சு, செங்கோட்டையன் டெல்லிக்கு போனது, இது எதுவுமே இவருக்கு தெரியாது. இவர்கிட்ட சொல்லப்படாமலே அந்த அழைப்புகள், அந்த சந்திப்புகள்லாம் நடந்திருக்கு. அதையும் தாண்டி தன்னை தக்க வைத்துக் கொள்றதுக்காக நயினார் வந்து இந்த சந்திப்புல எடப்பாடியை குளிர்விச்சிருக்காரு. ஏற்கனவே அவருக்கு ட்ரீட்லாம் வச்சார் வீட்டில் கூப்பிட்டு. ஸோ இந்த முறை பண்ணதும் அவங்களுடைய அரசியல் எதிரிகளுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. டிடிவியா இருக்கட்டும், ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், சசிகலாவா இருக்கட்டும், இவங்களாலெல்லாம் வளர்ந்தவர் தான் நயினார் நாகேந்திரன்.
குறிப்பா சசிகலா டிடிவியால வளர்ந்தவர். இப்போ டிடிவிக்கு நேர் எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. இதற்கு முன்னாடி டிடிவி பத்தி சொன்னப்ப எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகிறதுக்கு அவர் ஒப்புதல் தான் சொன்னாரு. அமித்ஷா வந்து பிரச்சாரம் பண்ண சொன்னா நான் பிரச்சாரம் பண்ண தயார்லாம் சொல்லியிருந்தாரு. ஆனா ஏன் இப்போ என்டிஏ விட்டு வெளியேறினான்னு தெரியல அப்படின்னு நயினார் சொல்லியிருந்தார். இப்போ அதையும் வந்து பொருத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன் டிடிவி வெளியேறினார்னா இவங்க மீதான அதிருப்தி, நீண்ட நாட்களாக சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பெரிய அளவுல கூட்டணி கட்சிகள் ஒரு முக்கியத்துவம் தரப்படலை, அதனால அவரு வெளியேறினார். அது மட்டும் இல்லாம அதற்கு மெயின் காரணமா எடப்பாடி முதல்வராக அறிவிச்சா நான் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறினார். தலைவர் பதவி மாற்றம், பாஜக மாற்றம், இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. இதுல இன்னொரு விஷயங்கள் என்ன பேசியிருக்காங்க நயினார் எடப்பாடி சந்திப்புல அப்படின்னா, கூட்டணியை பலப்படுத்துறது எப்படி, என்டிஏ கூட்டணியை பலப்படுத்துறது எப்படி. இப்ப என்டிஏ கூட்டணினா அது அதிமுக பாஜக மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்ச கட்சிகளாக இருக்கு. அதுல இப்போ அவங்க பேசுனது என்னன்னா, பாமகவை எப்படி கொண்டு வருது, குறிப்பா ராமதாஸோடைய பாமக இல்லாம அன்புமணி பாமகவை அழைச்சிட்டு வரதா, அல்லது எப்படி ரெண்டு பேரும் எப்படி நம்ம டேலி பண்றது, எப்படி கொண்டு வரதுங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிருக்கு. அதே மாதிரி தேமுதிகவை எப்படி உள்ள கொண்டு வருது, இந்த ஒரு பேச்சும் போயிருக்கு. ஏன்னா கூட்டணியை பலப்படுத்த வேண்டிய அல்லது பலப்படுத்தின மாதிரி ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ண வேண்டிய தேவை இன்னைக்கு என்டிஏவுக்கு ஏற்பட்டிருக்கு. அதன் நீட்சியா இந்த கூட்டணி பலமா தான் இருக்கு, நாங்க கடினமா இந்த தேர்தலில் வெற்றி பெற்றே தீர்வோம் அப்படிங்கிற ஒரு இமேஜ் எப்படி மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்கிறது அப்படிங்கறத பத்தி ரெண்டு பேரும் பேசுனதா சொல்லப்படுது. இதுல எடப்பாடிக்கு ஓரளவு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் டெல்லியினுடைய அமித்ஷா பேச்சுக்கு அப்புறம் எடப்பாடி கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்காரு. இனிமேல் லோக்கல் பாலிடிக்ஸ்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய தேவையில்லை, நம்ம கட்சி வளர்ச்சியை மட்டும் பார்த்தா போதுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இதுல அதிமுக நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, ஏற்கனவே இந்த கூட்டணியை பலப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கம் அந்த கட்சிக்கு இருக்கு இல்லையா. நான் தொடர்ந்து கட்சிகள் வெளியில போயிட்டு இருக்காங்க. அந்த நயினா நாகேந்திரன் சுற்றுப்பயணம் தொடங்குறதுக்கு முன்னாடியோ சுற்றுப்பயணம் பண்ணும் போதோ நம்மளோட கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு, நீங்க சொன்னது போல இந்த பெர்செப்ஷன் மக்களை நம்ப வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது உள்ள ஸ்ட்ராங்கா இருக்கும் வீக்கா இருக்கும், அது உள்ளுக்குள்ள பிரச்சனை இல்லை. தேர்தலுங்கிற சமயத்துல இந்த கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற ஒரு அந்த தோற்றத்தை எடப்பாடி பழனிசாமி ஏற்படுத்த முயற்சிப்பார். அதற்கு வந்து அதிமுக காரங்க எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய கட்சி மட்டும் பத்தாதுங்க, இன்னொரு முக்கியமான கட்சி உள்ள வரணும். அந்த எந்த கட்சின்னு கேட்டீங்க அப்படின்னா விஜய் தான். ஆபீஸா அவர் தான் வெளியில இருக்காரு, வேற யாரும் வரமாட்டாங்க. விஜயை வந்து தூண்டில் போட்டு இழுக்கிறதுக்கு முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. வெளிப்படையாவே ஒரு கருத்து பதிவு பண்ணியிருக்காரு. யார் அப்படின்னா ராஜேந்திர பாலாஜி, அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர். அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, மீண்டும் விஜயை வந்து கூட்டணி கலைக்கிறார். அதாவது நீங்க பாஸ் மார்க் வாங்கணும் அப்படின்னா அதிமுகவோட சேர்ந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த தேர்தல் அரசியல்ல வந்து உங்களுக்கு எதிர்காலம் இருக்கும். ஏன்னா வந்து உண்மையிலேயே திமுக எதிர்த்து பேசுறீங்க அப்படின்னா எங்களோட வந்துருங்க, அப்பதான் உங்களுக்கு பாஸ் மார்க் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல விஜய் சரிகட்டி கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்குன்னே ராஜேந்திர பாலாஜி கட்சிக்குள்ள வச்சிருக்காராங்கிற மாதிரி அவர் மட்டும் தான் பேசுறாரு. ஏன்னா இதற்கு முன்னாடியும் அவர் சொன்னாரு, திமுகவை நீங்க தோற்கடிக்கணும்னா அதற்கு அதிமுக கூட வாங்க அப்படின்னாரு. அப்பவே கேள்வி எழுந்துச்சு, அதிமுகவால தனித்து திமுகவை ஜெயிக்க முடியாதா, போதுமான பலம் இல்லையா, அதனாலதான் விஜய் கூப்பிடுறாங்களா. அது மட்டும் இல்லாம எடப்பாடியும் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு, ஒரு பிரம்மாண்ட கட்சி உள்ள வர போகுது அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. சோ இது எல்லாமே இணைத்துதான் இப்போ மீண்டும் பேசு பொருளா மாறி. அதுவும் இல்லாம இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜய் தொடர்ந்து சொல்றாருல்ல எங்களுக்கும் திமுக தான் போட்டின்னு சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆபீஸா தான் சொல்லி ஆகணும். இவர் என்ன சொல்றாருன்னா இரண்டாம் இடத்துக்கு தான் திமுகவுக்கும் தாவைக்காவுக்கும் போட்டி, எப்பவுமே முதலிடத்துல அதிமுக இருக்க போது, நிச்சயமா நாங்க ஆட்சிக்கு வருவோம். அதாவது நீங்க விஜய் வந்து தனித்து நின்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசியல் எதிர்காலமே இருக்காது. அதனால உங்களோட நோக்கம், அந்த அரசியல் நோக்கம் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்ற நோக்கம் நிறைவேறணும் அப்படின்னா அதிமுகவோட கூட்டணி வச்சிருங்கன்ற மாதிரி மீண்டும் வலியுறுத்தி இருக்காரு. அதுக்கு விஜய் கட்சியில இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா அங்க வந்து டிக்ளேரே பண்ணிட்டாங்க விஜய் தான் சிஎம் கேண்டிடேட் அப்படின்ட்டு. அப்படி இருக்கிற ஆமா போயிட்டு இருக்காரு, அவர் தனியா ஒரு ட்ராக் போட்டு போயிட்டு இருக்காரு இல்லையா. அப்ப வந்து மீண்டும் வந்து ஒரு அழைப்பு என்பது விஜய் எந்த அளவுக்கு ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில ஒரு விவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய முயற்சி அதை வந்து அதிமுக காரன் கையில் எடுத்திருக்காங்க. அது வந்து வரக்கூடிய நாட்கள்ல எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதுல முக்கியமா நயினார் செய்தியாளர்களை சந்திக்கிறப்போ ஒரு வார்த்தையை சொன்னாரு, அரசியல்ல நிரந்தர நண்பர்களும் இல்லை எதிரியும் இல்லைன்னு. இதைத்தான் ஓபிஎஸ் முதல்வரை சந்திச்சுட்டு வந்தப்ப சொன்னாரு. இப்போ இவர் சொல்றாருன்னா யாரை நண்பர்னு சொல்றாரு, யாரை எதிரின்னு சொல்றாரு. அப்ப எடப்பாடி இத்தனை நாள் எதிரியா இருந்தாரா, இப்ப நண்பர் ஆயிட்டாரா, அல்லது இதுவரை நண்பரா இருந்த பாஜக முன்னாள் மாநில தலைவர் இப்ப எதிரி ஆயிட்டாரா, யாரை சொல்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அதுல கூடவே எழுந்திருந்துச்சு. இதற்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி சொன்ன வார்த்தையும் முக்கியத்துவம் பெற்ற ஒன்னா மாறிடுச்சு. ஏன்னா அவர் சொல்லியிருந்தாரு, பாஜக தான் நம்ம ஆட்சி, அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியை காப்பாத்தின கட்சி அப்படின்லாம் அவரே சொல்லியிருந்தார். ஸோ இதன் மூலமா என்ன ப்ரூவ் பண்ண வராங்க அப்படின்னா, என்டிஏ அதிமுக ரொம்ப உறுதியா இருக்கு கூட்டணி, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், எங்க ராப்போ நல்லா இருக்கு அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புறாங்க, பொதுமக்கள் முன்னிலையில இந்த ஒரு இமேஜ் டெவலப் பண்ண விரும்புறாங்க அப்படிங்கறதா இந்த முதற்கட்ட சந்திப்புல ஒரு அச்சாரமான ஒரு செய்தியா பார்க்க முடியுது.
இதே மாதிரி இப்ப அதிமுகக்குள்ள இந்த பிரச்சனை ஆமா. நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா திமுக நடக்கிறத பேச மாட்டீங்களா, காங்கிரஸ்க்கு வந்து எப்படி எல்லாம் வந்து திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்குது, இன்னும் நிறைய தொகுதி எல்லாம் கேக்குது, காங்கிரஸ் மட்டுமா கொடுக்குது, எல்லா கட்சியும் கொடுக்குறாங்க. இப்போ எல்லா கட்சி கூட்டணி கட்சி கொடுக்கறத தாண்டி கட்சிக்குள்ள இருக்கிற தலைவர்களுக்குள்ளேயே பிரச்சனை வருது. திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திருச்சி சிவா, நாடறிந்த பேச்சாளர், திமுக டெல்லி முகம், இப்படின்னு பல முகங்கள் இருந்தாலும் அடிப்படையில் அவர் ஒரு திராவிட இயக்க பேச்சாளர். பேச்சுதான் அவருக்கான ஒரு ஆர்வம், அது அடிப்படையில் அப்படிதான் ஆயுதம் கூட. ஆமா, ஆயுதமும் கூட, நல்ல பேச்சாளர். ஆனா அவர் வந்து ஒரு மேடையில நடந்து கொண்ட விதம்ங்கிறது பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு, பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு நிர்வாகிகளுக்கு மத்தியில. என்ன அப்படின்னா, ஓரணியில் தமிழ்நாடு, அதற்கு கீழே தமிழகத்தை தலைக்குனிய விட மாட்டேன்னு ஒரு கேம்பெயினை திமுக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதுதான் கரூர்லேயும் திமுக வந்து ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. அந்த கூட்டத்தில் திருச்சி சிவா கலந்துக்கிட்டு பேசிட்டு இருக்காரு. முன்னாள் அமைச்சர், கரூர் மாவட்ட திமுக செயலாளர், அவர் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு தாமதமாக வர்றாரு. செந்தில் பாலாஜி அவர் வரும்பொழுது அங்க இருக்க கூட்டம்லாம் வழக்கம் போல கரூர் அவர் ஏரியா ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எழுஞ்சு நிக்கிறாங்க. இவர் அடிப்படையில் ஒரு பேச்சாளர் தானே, டக்குன்னு கோவம் வந்துருச்சு அவருக்கு. யோ உட்காரியா, யார் வந்தா என்னையா அப்படிங்கிறாரு. செந்தில் பாலாஜி முகமே வெளிரி போச்சு. யார் வந்து அவனுக்கு என்ன உட்காரியா அப்படிங்கிறாரு. அப்புறம் பேசினதுக்கு அப்புறமும் கூட கீழே ஒருத்தர் பார்த்து யோ உட்காரியா அப்படிங்கிறாரு. ரொம்ப அவரோட மொழியே மாதிரி ரொம்ப கோவத்துல பேசினாரு. செந்தில் பாலாஜி உடனே சுதாரிச்சுக்கிட்டு ஆமா நிலைமையை சரி செய்யணும்னு சொல்லிட்டு சால்வை எடுத்துட்டு வேகமா போனாரு. அதற்கு கிளாப்ஸ் பண்றாங்க. அதற்கு கூட்டமே வந்து கரகோஷம் பண்ணது. செந்தில் பாலாஜி மெயின் சிட்டு வர கொஞ்ச நேரம் இருங்கப்பா, நீங்க வேற அவரே கோவத்துல இருக்காரு அப்படின்னு கொண்டு போய் சால்வையை போத்துட்டு சாரிண்ணா, வெரி சாரிண்ணா அப்படின்னு சொல்றாரு. அதற்கும் திருச்சி சிவா முகத்துல இருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு புன்னகை கூட வரல. ஏன்னா நீங்க சொன்னது போல ஒரு பேச்சாளர் அந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான பேசிட்டு இருக்காருன்னு சொல்றாரு. அந்த டைம்ல வந்து நான் பேசுறத மக்கள் கவனிக்காம திடீர்னு அவர் வந்ததுக்கு அப்புறம் எந்திரிச்சு அந்த பக்கம் கவனத்தை மாத்திட்டாங்களா அப்படின்ற ஒரு கோபம் இருக்கு இல்லையா அவருக்கு. ஏன்னா அறிஞர் அண்ணா பத்தி பேசிட்டு இருந்தார் அந்த சமயத்துல. அப்ப வந்து திடீர்னு கூட்டம் வந்து இன்னொரு பக்கம் கவனத்தை கொண்டு போனதுக்கு அப்புறம் அவரால் தாங்க முடியல போல. அதனாலதான் அந்த போடியத்துக்கு முன்னாடியே ஓப்பன் ஸ்டேஜ்லயே வந்து பஸ் அவுட் ஆயிட்டார். இல்ல இதற்கு பின்னணியில வேற ஒரு காரணமும் சொல்லப்படுது எனக்கு. என்ன அப்படின்னா, இப்ப திமுகவில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி இல்லாம 7 அமைச்சர்கள் அதிமுகவை சேர்ந்தவங்க தான். முன்னாடி அதிமுகவின் முன்னாள் உறுப்பினர்கள் தான் திமுகவில் கோலோச்சிட்டு வராங்க. இது இங்க இருக்கக்கூடிய திமுக தலைகளுக்கு கொஞ்சம் எரிச்சலா தான் இருக்குன்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, செந்தில் பாலாஜி இப்போ கரூர்ல 30 விழா நடத்தினாரு. அதற்கு தமிழக முதல்வர் ஏக விமர்சனமா வந்து அவரை பாராட்டி சூப்பரா பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு விழா இனிமே நடக்குமாங்கிற சந்தேகம் தாங்கிற மாதிரி நிறைய பாராட்டி இருந்தாரு. இதற்கு என்ன எதிர்கட்சிகள்லாம் சொல்லுதுன்னா, பிஜேபி வாஷிங் மிஷின்ங்கிறீங்க, அங்கேருந்து வந்தாலே அஜித் பவார்லேருந்து எல்லாரையும் செலவு பண்ணி நல்லவங்களா மாத்திடுவாங்கிறீங்க. இப்போ செந்தில் பாலாஜிக்கு நீங்க என்ன பண்றீங்க, இது பேரும் மினி வாஷிங் மிஷின் தானே அப்படின்னு இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி கூட கேட்டிருந்தாரு, ஒரு வீடியோ காட்டியிருந்தாருல, பிரதமர் முதல்வர் ஒரு மீதான விமர்சனத்தை வச்சுட்டு இப்போ அவர் துறையில அமைச்சரா வச்சிருக்காரு விமர்சனத்தையும் வச்சிருந்தாரு. இங்கே வந்ததுக்கு அப்புறம் அவர் மீதான ஊழல் புகார்கள் குற்றச்சாட்டுகள்லாம் பெருமளவுல இல்லை அப்படின்னாலும் இதற்கு முன்னாடி உள்ள ஒரு நபர் இப்படி எடுத்துக்கலாமா அப்படிங்கிற விமர்சனம் திமுக நோக்கி தொடர்ந்து வைக்கப்படுது. இப்போ அரெஸ்ட் பண்ணி உள்ளெல்லாம் போயிட்டு வந்தாரு. அதற்கப்புறமும் திமுக அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. குறிப்பா அந்த அரெஸ்ட் டைம்ல, அப்புறம் ஜாமீன் டைம்ல, அப்புறம் வெளிவந்த நேரத்துலன்னு திமுக அவர் கொடுத்த முக்கியத்துவம் இருக்கிற கட்சி தலைவர்களை ரொம்ப கடுப்புல ஆழ்த்திடுச்சு. என்ன அப்படின்னா, இதுல வந்து நேரு இருக்காரு இல்லையா, KN நேரு, அவர் வீட்லையும் ஒரு சகோதரர் வீட்லையும் அமலாக்கத்துறையெல்லாம் ரெய்டு பண்ணிச்சு. அப்போ திமுக தலைமை இந்த அளவுக்கு இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா எடுத்து பார்க்கல. அதே நேரம் செந்தில் பாலாஜி கொண்டுனா விழுந்தடிச்சு உதவி பண்றாங்க, அவருக்காக ஒரு பெரிய ஆதரவு கொடுக்குறாங்க. அந்த ஒரு டென்ஷன் தான் திருச்சி சிவாவுக்கு இருந்தா சொல்லப்படுது. ஏன்னா இவர் கட்சி வந்து ஸ்டாலின் இளம் வயதிலிருந்து இவர் ஸ்டாலின் கூட இருக்கிறவர், மிசாவை பார்த்தவர், அவருக்கு உரிய அங்கீகாரம் இன்னும் கட்சியில் கிடைக்கல. திமுக பொறுப்பு தான் தராங்களே ஒழிஞ்சு எம்பியா இருக்காங்க, டெல்லி முகமாவே நவுத்திட்டு போயிட்டாங்க. தமிழகத்தில் அவருக்கான அங்கீகாரம் இல்லை. அப்போ நான் எவ்வளவு பெரிய ஒரு கருத்தியல் தலைவர், நான் வந்து பேசிட்டு இருக்கேன், என் பேச்சை மதிக்காம அவரை பாக்குறீங்களா அப்படின்னு. இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட், கடந்த காலங்களில் நம்ம பார்த்திருப்போம், தேனி MP தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கும் அங்க உள்ள ஒரு MLA ஆண்டிப்பட்டி MLA மகாராஜா. ஆமா, அது மறக்க முடியாதுங்க. அது வந்து உரிமையிலே பேசி 2 பேர் திட்டிக்கிட்டாங்க, வாய் சண்டையே போட்டாங்க மேடையில. ஆமா, அதுவும் என்னன்னா, இவர் வந்து அதிமுகவை சேர்ந்த முன்னாள் நிர்வாகி, இவர் வந்துட்டு இப்ப என்ன நாட்டாம பண்றது ஏன் ஏரியால அப்படிங்கிற அந்த கோவம் தான். திமுகவை பொறுத்த வரைக்கும் பலரும் சொல்லுவாங்க, மாவட்ட செயலாளர்ங்கிறது இங்க மந்திரியோட பெரிய திமுகவில். சோ அந்த இதுல வந்து அதுவும் வந்து நலம் காக்கும் ஸ்டாலின் ஒரு அரசு நிகழ்ச்சி தான்.
அதுல ஆட்சியர் இருந்தாங்க, கட்சி நிர்வாகிகள் இருந்தாங்க, இப்படி எல்லாரும் இருக்கும் பொழுது அரசு அதிகாரிகள் இருந்தாங்க. எல்லாரும் இருக்கும் பொழுது இருவரும் ஒருவரை மாத்தி ஒருவர் ஆபாசமா ஒருமையில பேசிக்கிட்டாங்க. அது இல்லாம பிளெக்ஸ்ல பேர் வைக்கலங்கிற பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி யாரு வந்து அந்த சான்றிதழ் கொடுக்குறாங்கிறதுல அந்த பிரச்சனை வந்து நின்றுச்சு. அதுக்கப்புறம் கடுமையா சாடிட்டாங்க. அதுவுமே எதனால வந்துச்சுன்னா திமுக வெர்சஸ் முன்னாள் அதிமுக நிர்வாகிகள் அந்த இடையிலான ஒரு பிரச்சனை தான். அதுவுமே திமுகக்குள்ள புகைச்சலா போயிட்டு இருக்கு. இப்போ இதுலயே வந்து இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனையை ஒட்டி தான் தங்கத்தமிழ் செல்வன் அறிவாலயத்தில் நடந்த முதல்வர் தலைமையிலான மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை புறக்கணிச்சார். ஸோ இதுவுமே பேசுபொருளா ஆனிச்சு. ஸோ இப்படி திமுகக்குள்ள இந்த பிரச்சனைங்கிறது விஸ்வரூபம் எடுத்துட்டு இருக்கு. முன்னாள் கட்சியிலேருந்து வெளியிலேருந்து வரக்கூடியவங்களுக்கு தரக்கூடிய முக்கியத்துவத்தை கட்சியிலே இருக்கிறவங்களுக்கு தர்றதுக்கு தலைமை தயங்குது அப்படிங்கிற விமர்சனமும் தொடர்ந்து திமுகக்குள்ள ஒரு புயலை கிளப்பிட்டு இருக்கு. அதனுடைய சில சாம்பிள்ஸ் தான் இதெல்லாம் அப்படின்னு விஷயம் தெரிஞ்சவங்க நம்மள்ட்ட சொல்றாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா திருச்சி சிவா வந்து இந்த அளவுக்கு டென்ஷன் ஆயிருக்க வேண்டாம், தேவையில்லை. ஏன்னா வந்து மாவட்ட நிர்வாகி மாவட்ட செயலாளர், அந்த மாவட்ட நிர்வாகிகள் வந்து அந்த மாவட்ட செயலாளர் வரும்போது ஆர்ப்பரிக்க தான் செய்வாங்க, கொண்டாட செய்வாங்க, கரகோஷமெல்லாம் எழுப்புறது இயல்பான விஷயம் தான். அதனால இந்த அளவுக்கு ஓபன் ஸ்டேஜ்லயே வந்து கோபப்பட்டு நிர்வாகிகளை வந்து ஒருமையில கண்டிச்சிருக்க வேண்டாம். ஏன்னா அது வந்து அவருக்கு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. செந்தில் பாலாஜி தாமதமா வந்தது ஏற்க முடியாது அப்படின்னாலுமே அந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு அவர் தான் முகமா இருக்கார். அப்ப அவர் வராரு அப்படின்னா அந்த கரகோஷங்கள்லாம் எழதான் செய்யும். அப்படி இருக்கிற சமயத்துல நீங்க இதுலயே கவனிச்சீங்கன்னா அன்பில் மகேஷ் இவருக்கு தெரிந்து இளைஞரா இருந்தவர் இப்போ அமைச்சரா மாறிட்டாரு. அது மாதிரி செந்தில் பாலாஜி வேற கட்சியில இருந்து வந்து அமைச்சராயிட்டாரு. இன்னொரு பக்கம் KN நேரு, இவருக்கும் அவருக்குமான மோதல் பிரசித்தி பெற்றது. KN நேருவினுடைய ஆதரவாளர்கள் சொல்லக்கூடியவங்க அவர் வீட்டையே போய் இது திருச்சி சிவா வீட்டையே சூறையாடினாங்க. அந்த வீடியோ எல்லாம் வெளியானுச்சு. அது திமுகவுலையும் பிரச்சனையானுச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் கைகோர்த்து பேட்டி கொடுத்தாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் திருச்சி சிவாவுக்கு எதிராக கட்சிக்குள்ள நடக்கிறதாக அவர் நம்புறாரு. அதனால இந்த பிரச்சனை எல்லாம் பெருசாகுது. அந்த ஒரு கோபத்தின் வெளிப்பாடு தான் இது அப்படிங்கிற மாதிரியும் கருத்துக்கள் சொல்லப்படுது. இப்போ இன்னொரு பக்கம் திமுக மீது என்ன விமர்சனம் வந்திருக்கு அப்படின்னா விஜயை வந்து கண்டுக்கவே மாட்டோம்னு சொல்றீங்க, ஆனா இருந்தாலும் விஜயை ஃபாலோ பண்ற மாதிரி நடக்கிறீங்களே அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து கட்சிக்குள்ள இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா விஜய் எங்கெங்கெல்லாம் கூட்டம் போடுறாரோ அதே இடத்துல வந்து திமுக வந்து போட்டி கூட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ எப்படி தெரியும்னா திமுக தான் ஃபர்ஸ்ட் முன்மாதிரியா இருக்கணும். ஆனா விஜய் போற இடத்துக்குலாம் நீங்க எதுக்கு ஃபாலோ பண்ணி போறீங்க? விஜயை வந்து திமுக தலைமையில இருந்து அமைச்சர்கள் வரைக்கும் அவரோட பேரை சொல்லாம விமர்சனம் பண்றாங்க. ஏன் அப்படி வெளிப்படையா பண்றாங்க அப்படின்னா அவர் பேரை சொல்ற அளவுக்கு எங்களுக்கு முக்கியம் கிடையாதுன்ற மாதிரி ஒரு இதை செட் பண்றாங்க இல்லையா? ஆனா திருச்சியிலே ஆகட்டும், இப்ப போனால் நாகை, அங்கேயும் ஆகட்டும், எங்கெங்கெல்லாம் விஜய் நின்று பிரச்சாரம் பண்ணாரோ அதே இடத்துல திமுக வந்து ஒரு போட்டி கூட்டத்தை நடத்தி காட்டினது மூலியமா விஜய் கட்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா பாருங்க நாங்க போன இடத்துக்கு அவங்களும் வந்து நடத்துறாங்க, அப்ப எங்களை பார்த்து பயப்படுறாங்க தான் அர்த்தம்ன்ற மாதிரி அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு வராங்க. ஆனா திமுக என்ன சொல்றாங்கன்னா ஏங்க இவர் யாருங்க நேத்து பெஞ்ச மழையில முளைச்ச காலம், நாங்க எப்பவோ இதெல்லாம் பிளான் பண்ணாமல அங்க அந்த கூட்டத்தை கூட்ட முடியும், நாங்க திட்டமிட்டு நடத்துறதுக்கு இவர் வீக்கெண்டு தானே வராரு, ஏன் டெய்லி வர வேண்டியதானே, டெய்லி வந்து ஒரு ஊர்ல போனா நாங்க டெய்லி ஒரு இடத்துல பொதுக்கூட்டம் போட்டுட்டு தான் இருப்போம், அதெல்லாம் வந்து இவருக்காக நடத்துறதா நினைச்சிட்டு இருந்தா அதோட மாயை அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. கூட்டம் வந்து நாங்க எப்போ முடிவு பண்ணி ஸ்கெடியூல் படி தான் பண்ணிட்டு இருக்கோம், இவருக்காகலாம் ஒன்றும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா பாக்குறப்ப விஜய் போறாரு, அடுத்த நாள் திமுக கூட்டம் போடுது, அதுவும் விமர்சனத்துக்குரிய ஒன்னா தான் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம விஜய் மீட்டிங்ல சில விஷயங்களும் நடந்து அதுவும் சர்ச்சை ஆயிட்டு இருக்கு இல்லையா? விஜய் வந்து போராடலாம் கரண்ட் கட் பண்றாங்க, மைக்கை கட் பண்றாங்க அப்படின்லாம் பேசுறாரு. இவர் கூட்டத்தில் நடக்கிற மைக்கை யார் கட் பண்றதுங்கிறது எப்படி ஒரு அரசு வந்து இதுக்காக தனியா அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷன் பண்ணி ஒரு ஆட்களை போட்டு போய் பேசுறப்ப கரெக்டா மைக்கை உடச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து விஜய் வந்து அது ரொம்ப அதீதப்படுத்தி பேசுறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம். அதாவது எல்லாத்துக்கும் தடை பண்றாங்க அப்படின்ற ஒரு இது வந்து எல்லாத்தையும் பேசுறாரு அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இருந்தாலும் அதுல உள்ள ஃபேக்ட் செக் பண்ணப்படும்ல. அதே மாதிரி கரண்ட் கட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அதற்கு ஆதாரமா கோரிக்கை மனு மாதிரி ஒண்ணு கொடுத்துருந்தாங்க. அதுக்கான அந்த கோரிக்கை மனுவும் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. இப்ப என்ன அப்படின்னா கரண்ட் கட் பண்ணுங்க நாகப்பட்டினத்துல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் கரண்ட் கட் பண்ண சொல்றாங்கன்னா திருச்சியில இந்த பிரச்சனை வந்துச்சு, கரண்ட் கட் ஆனிச்சுன்னு விஜயே பேசியிருந்தாரு. இது மாதிரி பலரும் வந்து அவதிக்குள்ளாயிட்டாங்க அப்படின்னு பேசியிருந்தாங்க. அங்க என்ன காரணம் சொல்லப்பட்டுச்சுன்னா மாதிரி விஜய் தொண்டர்கள்லாம் உணர்ச்சி மிகுதியில மேல ஏறுறாங்க, கோபுரத்தில் ஏறுறாங்க, அதுல ஏறுறாங்க, அதெல்லாம் வந்து ஹை வோல்டேஜ் பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லி அங்க பேசப்பட்டுச்சு. அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு விஜய் மாவட்ட செயலாளரே இங்க வந்து சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில தான் அவங்க நடவடிக்கை எடுக்க போறப்ப கரண்ட் கட் பண்றாங்க அப்படின்னு விஜய் மறுபடியும் பேசுறாரு. அப்ப விஜய்க்கு தெரியாம ஒரு மாவட்ட செயலாளர் இந்த மனுவை கொடுத்தாரா அல்லது விஜய்க்கு தெரிந்த எல்லாம் நடக்குதுன்னா விஜய் பொய் பேசுகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதுல எழுந்திருக்கு. ஏன்னா அங்கேயும் வந்து ஹை வோல்டேஜ் வருது, திருவாரூர்ல முக்கியமான பகுதி நாகப்பட்டினத்துல ஹை வோல்டேஜ் போகுது. சோ அதெல்லாம் வந்து உயிரிழப்பு ஏற்பட்டா இன்னும் பெரிய ஆபத்தாயிடும். அது மட்டும் இல்லாம இதுல நிறைய ஆலயங்களை வந்து சேதப்படுத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. குறிப்பா வேளாங்கண்ணில இந்த பிரச்சனை வந்துன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி திருவாரூர்லயும் பிரச்சாரம் வந்த பொழுது
கோவில் மீதெல்லாம் செருப்பு காலோட போய் ஏறி நின்று பிரச்சாரம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு, ஏன்னா விஜய் வந்து இந்த சைடுல பேசிட்டு இருக்காரு, செருப்பு காலோட தொண்டர்கள் மேல ஏறி நிக்கிறாங்க கோபுரத்துல. இல்ல பாஜகவே இப்ப என்ன பாயிண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா, விஜய் வந்து முருகர் வேலை வந்து செருப்பு போட்டு வாங்கினாருன்னு கேக்குறாங்க. பாஜக வந்து அப்படி நரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை எப்படிங்க விஜய் வந்து செருப்பு போட்டு முருகர் வேலை கையில ஏந்தலான்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்முருகன் வந்து பினோலெக்ஸ் பைப்ல எடுத்துட்டு போயிருந்தாரு இல்லையா, அந்த மாதிரி இல்லாம ஒரு இதில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில அவங்க பாராட்டலாம் இல்லையா. எல்லாருக்குமான தலைவராக விஜய் வர்றது நல்லது தானே. ஒரு குறிப்பிட்ட மதத்தை ஃபாலோ பண்ணி போனாதான் தப்பு, எல்லாருக்குமான தலைவராக தானே வளர்றாரு. அந்த வகையில அதை அங்கீகரிச்சு தான் ஆகணும். பிருத்திவி, இப்போ நம்ம வீடியோவோட கடைசி பகுதி வினோத செய்தி இப்படி இல்லாம நடக்கும்ட்டு, அதாவது பானிபூரி தெரியும்ல, சூப்பரா இருக்கு. ஆமா, பானிபூரி வந்து நார்த் இந்தியன் ஃபுட்டா இருந்து இப்போ வந்து பேன் இந்தியன் ஃபுட்டா மாறிடுச்சு. எல்லா பக்கம் வந்து நம்ம பானிபூரி பார்க்க முடியும். சென்னையில் ஆரம்பிச்சு தமிழ்நாடு முழுக்கவே வந்து பானிபூரி வந்து எல்லாத்தோட ஃபேவரட் ஃபுட்டா மாறிடுச்சு இல்லையா. ஆனா இந்த பானிபூரிக்கு ஒரு மிக தீவிரமான ரசிகர் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க எப்படி போயிருக்காங்க அப்படின்னா, சாலை மறியல் பண்ற அளவுக்கு போயிருக்காங்க பானிபூரிக்காக. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, குஜராத்ல வதோதரா அப்படின்ற இடம் இருக்கு போல, அங்க வந்து பானிபூரி வதோதரா அங்க வந்து ஒரு இடம் இருக்கு போல, அங்க வந்து தொடர்ந்து ஒரு இளம் பெண் வந்து டெய்லி வந்து பானிபூரி சாப்பிட்றது வழக்கமா வச்சிருக்காங்க. அதாவது ஒரு பிளேட் 20 ரூபா கொடுத்து சாப்பிடுவாங்க போல, அன்னைக்கு அப்படிதான் வந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஆனா வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 6 பீஸ் பானிபூரி வைக்கிற இடத்துல 4 பீஸ் தான் வச்சிருக்காரு கடைக்காரர். துரோகம். ஆமா, எங்க அந்த சிக்கன் 65 கதை மாதிரி தான், என் கோழி 65ங்கன்னு கேட்பார்ல, அது மாதிரி எங்க 6 பீஸ் வைக்கிறோம் 4 பீஸ் தான் வச்சிருக்கீங்க, பாக்கி 2 பீஸ் எங்கன்னு கேட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்லம்மா இப்பெல்லாம் வந்து நாங்க 20 ரூபாய்க்கு 4 பீஸ் தான் வைக்கிறோம், 6 பீஸ் வராதுன்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு. குறைச்சா வச்சிருக்காங்க, அதனால வந்து 4 பீஸ் தான் வரும்னு சொல்லிட்டு கட்டன் ரேட்டா சொல்லிட்டாரு அவரு. உடனே இவங்க கொதிச்செழிஞ்சு போய் அந்த ஹெவி டிராபிக்கா உள்ள முக்கியமான ரோட்ல வந்து உட்காந்துட்டாங்க. நடுவில் போயிட்டு சாலை மறியல் பண்றான். 2 பானிபூரி எனக்கு வந்து தரமாட்டுறாரு இவரு. நியாயமான கோவம் தானே. 20 ரூபா கொடுத்துருக்கேன், 2 பானிபூரி என்ன வந்து ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு சாலை மறியல் பண்ணி பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அப்புறம் போலீஸ்காரங்களாம் வந்து பேச்சுவார்த்தை பண்ணி அந்த அவங்கள வந்து கலைய வச்சிருக்காங்க. இதுவும் ஒரு வகையில ஒரு வினோதமா பார்க்கப்படுது. அவ்வளவு வெறி மாப்பிள்ளைங்கிற மாதிரி அவங்களுக்கு அவ்வளவு வெறியில 2 பானிபூரி என்னென்ன வேலையை பண்ணுங்கிறது அது காட்டியிருக்கு. ஆமா, சர்வதேச சதியா இருக்குமோ. இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.